அமெரிக்காவில் பரபரப்பு, திடீரென முடக்கப்பட்ட முக்கிய விமான நிலையம். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தில் உள்ள எல் பாஸோ சர்வதேச விமான நிலையம் தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக 10 நாட்களுக்கு முழுமையாக மூடப்பட்டுள்ளது. அமெரிக்க கூட்டாட்சி விமான நிலைய போக்குவரத்து நிர்வாகம் FAA வெளியிட்ட அறிவிப்பின்படி பிப்ரவரி 10ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை விமான நிலையத்திற்கு வரும் மற்றும் புறப்படும் அனைத்து விமானங்களும் நிறுத்தப்பட்டுள்ளன. இந்த முடிவு சிறப்பு பாதுகாப்பு காரணமாக எடுக்கப்பட்டதாக FAA தெரிவித்துள்ளது. மேலும் அந்த வான்வழி பகுதி தற்போது தேசிய பாதுகாப்பு வான்வழி நேஷனல் டிஃபென்ஸ் ஏர்ஸ்பேஸ் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. விதிமுறைகளை மீறும் விமானிகள் கைது செய்யப்படலாம் என்றும் அவசர பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அமெரிக்க அரசு கடுமையாக மற்றும் ஆபத்தான நடவடிக்கைகளை எடுக்கலாம் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த தடை உத்தரவு வர்த்தகம், சரக்கு மற்றும் பொது பயன்பாட்டு உள்ளிட்ட அனைத்து வகை விமான போக்குவரத்தையும் உள்ளடக்குகிறது. எல் பாஸோ சர்வதேச விமான நிலையம் மேற்கு டெக்சாஸ், தென் நியூ மெக்சிகோ மற்றும் வட மெக்சிகோ பகுதிகளுக்கான முக்கிய நுழைவாயிலாக விளங்குகிறது. சவுத் வெஸ்ட், அமெரிக்கன், டெல்டா மற்றும் யுனைடெட் உள்ளிட்ட முக்கிய விமான நிறுவனங்கள் இங்கு சேவை வழங்கி வருகின்றன. அதன்படி விமான நிலைய நிர்வாகம் FAA உடன் மேலதிக வழிகாட்டுதலுக்காக தொடர்பில் இருப்பதாகவும் பயணிகள் தங்களது விமான நிறுவனங்களை தொடர்பில் கொண்டு தங்களது பயண நிலையை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தியுள்ளது. இந்த அறிவிப்பு நோட்டீஸ் டு ஏர் மிஷன் எனப்படும் முக்கிய எச்சரிக்கை வடிவில் வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் கடந்த ஆண்டு நவம்பரில் வெனிசுவேலா வான்வழி தொடர்பாகவும் பாதுகாப்பு காரணங்களால் இதுபோன்ற எச்சரிக்கை அமெரிக்க அரசால் வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.